الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. ونبي أمامة رضي الله عنه قال سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول اقرأوا القرآن فإنه يأتي يوم القيامة شفيعا لأصحابه رواه مسلم. நேற்றுக்குரிய அல்லாஹ்வுடையவர்களே, நேற்று நாம் புதிய அத்தியாயம் குர்ஆனுடைய சிறப்புகளை பற்றி நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். அதில் குர்ஆன் ஓதக்கூடிய சிறப்புகளை பற்றி இன்று முதல் ஹதீஸ். நேற்று குர்ஆன் அதனுடைய விளக்குரையும் அதனுடைய முன்னுரையும் நாம் பார்த்தோம். இன்று அபூ உமாமா அல்-பாஹிலி ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், நீங்கள் குர்ஆனை ஓதுங்கள், நிச்சயமாக அது மறுமை நாளில் தன்னை ஓதியவருக்கு சிபாரிசு செய்யக்கூடியதாக வரும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இந்த ஹதீஸ் முஸ்லிமில் வரக்கூடிய 804வது ஹதீஸ். இங்கு முதல் சிறப்பு என்று பார்க்கப்படும் பொழுது, நாம் ஓதக்கூடிய இந்த குர்ஆன், எந்த குர்ஆனை அல்லாஹ் தஆலா நம்முடைய வாழ்க்கைக்கான ஒரு நெறிமுறையாக ஒரு சட்டமாக அமைத்திருக்கின்றானோ, ஒரு மனிதன் அல்லாஹ் தஆலாவுக்கு கட்டுப்பட்ட வாழ்க்கையை வாழ்வதற்கான அனைத்து விதமான கைடன்ஸையும் இந்த குர்ஆனில் கொடுத்திருக்கு. அதை ஓதக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அந்த குர்ஆனுக்கு சிபாரிசு செய்யக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் தஆலா கொடுப்பான். அல்லாஹ் தஆலா அந்த குர்ஆனுக்கு சிபாரிசு செய்யக்கூடிய வாய்ப்பை கொடுத்து அது தன்னை ஓதிய மற்றும் அதன் பிரகாரம் அமல்படுத்தியவர்களுக்கு சிபாரிசு செய்யக்கூடியதாக இருக்கும். இங்கு மக்களுக்கு மத்தியில் இந்த அடுத்த ஹதீஸ் நவாஸ் இப்னு சம்ஆன் ரலியல்லாஹுடைய ஹதீஸ்ல இங்கு பொதுவாக இந்த ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்கு. அபூ உமாமா ரலியல்லாஹுடைய ஹதீஸ் பொதுவாக யாரெல்லாம் ஓதுவார்களோ குர்ஆனை ஓதக்கூடியவர்களுக்கு சிபாரிசாக வரும் என்று அந்த பொதுவான விஷயத்தை இந்த ஹதீஸ் அடுத்த ஹதீஸ் நவாஸ் இப்னு சம்ஆன் ரலியல்லாஹுடைய ஹதீஸ்ல பிரத்யேகமாக சொல்லப்பட்டது. யுக்தா யௌமல் கியாமத்தி பில் குர்ஆன் بالقرآن وأهله الذين كانوا يعملون به. குர்ஆனை ஓதக்கூடியவர்கள் அதன் பிரகாரம் அமல்படுத்தக்கூடியவர்களுக்கு இந்த குர்ஆன் என்னும் சிபாரிசாக வரும். எதுவரை என்றால் தகதமஹு சூரத்து பக்ரா வ சூரத்து ஆல இம்ரான் துஹஜ்ஜானி அன் சாஹிபிஹிமா. சூரத்துல் பக்ராவும் சூரத்து ஆல இம்ரானும், இந்த இரண்டு சூறாவும் அதை ஓதக்கூடியவருக்கும் அதன் பிரகாரம் வாழ்க்கை அமைத்தவருக்கும் அல்லாஹ் தஆலாவிடம் பரிந்துரை செய்யக்கூடாது இருக்கும். அல்லாஹ் தஆலாவிடம், யா அல்லாஹ், எங்களுடைய பரிந்துரையை இவருக்காக எடுத்துக்கொள், இவரை நீ பொருந்திக்கொள் என்று அவர்கள் எதுவரை அல்லாஹ் தஆலா பொருந்திக் கொள்ள மாட்டானோ அதுவரை அவர்கள் அல்லாஹ்விடம் சிபாரிசு செய்து கொண்டே இருப்பார்கள் என்று இந்த ஹதீஸில் சொல்லப்பட்டது. இப்போ பொதுவாக இந்த நம்முடைய சமுதாயம், இஸ்லாமிய சமுதாயத்துடைய நிலையை பார்க்கும் பொழுது நேற்றுக்குரிய அல்லாஹ்வியர்களே, ஓதக்கூடிய குர்ஆனை ஓதக்கூடிய நிலை பார்க்கும்போது இரண்டு வகையாக நாம் இங்க பார்க்கணும். ஒன்று கிஸ்முன் லா யஅமலூன பில் குர்ஆன். முதல் விஷயம் என்ன? வெறும் குர்ஆனை ஓதுவது என்பது ஏதோ ஒரு மந்திரத்தை ஓதுவது மட்டும்தான், அதை கொண்டே பரக்கத்தை பெற்றுக் கொள்ளலாம், அதை கொண்டு எல்லா விதமான விஷயத்தையும் வரலாம் என்று அதனுடைய அர்த்தமும் அதனுடைய பொருளும் அறியாமல் அதன் பிரகாரம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளாமல் என்ன செய்கின்றார்கள்? இப்படியே செய்கின்றார்கள். இது என்ன? அவர்களுக்கு சிபாரிசாக இருக்காது, மாறாக என்ன, அது அவருக்கு பாதகமாக, அதற்கு எதிராக தான் சாட்சி செய்யக்கூடியதாக இருக்கும். அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீண்ட ஹதீஸில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய சஹாபி முஆத் இப்னு ஜபலுக்கு உபதேசம் செய்யும் பொழுது அதில் ஒரு அல் குர்ஆன் ஹுஜ்ஜத்துன் லக அவ் அலைக், ஒன்று குர்ஆன் உனக்காக சிபாரிசு செய்யக்கூடியதாக இருக்கும், இல்லை என்றால் அது உனக்கு எதிராக சாட்சி சொல்லக்கூடியதாக இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார். அப்போ முதல் விஷயம், நீங்க குர்ஆனை ஓதுவது என்பது என்ன? அதனை அழகான முறையில் ஓதுவதும் அதனுடைய அர்த்தங்களை புரிந்து நம்முடைய வாழ்க்கையில் அந்த சட்டங்கள் அதில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களை நாம என்ன அமல்படுத்துவதுதான். குர்ஆனை இது முதல் ஒரு சாராராக இருப்பார்கள். அந்த சொல்லப்பட்ட செய்திகள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அது எப்படி சாத்தியமா? அறிவை வைத்து அது எப்படி சாத்தியமா? எறும்பு பேசுமா என்ற இப்படிப்பட்ட நிறைய விஷயங்களை என்ன நிராகரிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதே போல அந்த சட்டங்கள் சொல்லப்பட்ட மார்க்கத்தில் சொல்லப்பட்ட சட்டங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், அல்லது மனசு வராது. அதெல்லாம் அந்த காலங்கள், இந்த காலத்துல எதெல்லாம் சாத்தியமா? அதெல்லாம் சாத்தியமாக அந்த சட்டம் இருந்திருக்க கூடாது. ரவுதபில்லா என்றால் அப்படி ஒரு மனிதன், ஒரு முஸ்லிம்
அல்லாஹுடைய சட்டத்தை விட இப்பொழுது சமகாலத்தில் இருக்கக்கூடிய சட்டம் சிறந்தது என்று நினைத்தான் என்றால் அவனுடைய ஈமானை தவிர்க்கக்கூடிய அல்லது தவிடுபொடி ஆக்கக்கூடியது அதுவே போனமானது, அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியேறக்கூடிய நிலையும் சொல்லப்படலாம். இது ஒரு சாரார்களாக இருக்கின்றார்கள். இவர்களுக்கு எதிராகத்தான் என்ன அது சாட்சியமிக்கும். இரண்டாவதாக அல்லாஹ் தஆலா அதனால்தான் இந்த வசனத்தை இறக்கியது, இந்த குர்ஆனை இறக்கிய காரணம் என்ன? இதை நீங்கள் சிந்தியுங்கள், இதை கொண்டு சிந்தியுங்கள் என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றார். சூரத்து ஸாதுடைய 29வது வசனத்தில், கிதாபுன் அன்ஸல்நாஹு இலைக முபாரக்குன், நாம் நிச்சயமாக இந்த வேதத்தை உங்கள் மீது நாம் இறக்கினோம், இது சுப்ஹானல்லாஹ் பரக்கத்தான, இது அபிவிருத்தியுடைய கொண்டு, லியத்தப்பரு ஆயாத்திஹி, எதற்காக? அதோடைய வசனங்களை சிந்திப்பதற்காக, வலியத்ததக்கரு உலுல் அல்பாப், அறிவுள்ளவர்களுக்கு அதிலிருந்து படிப்பினை பெறுவதற்காக என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் கூறுகின்றார். இரண்டாவது நபர்கள் பார்க்கும் பொழுது இங்கு இந்த குர்ஆனை ஓதுவதும் அதை அமல்படுத்துவதும் அதில் சொல்லப்பட்ட செய்தியை ஏற்றுக்கொள்வதும் அதில் இருக்கக்கூடிய சட்டத்தை மதித்து நடப்பதும் என்ற விஷயங்கள் செய்வதனால அந்த குர்ஆன் அவர்களுக்கு பரிந்துரை செய்யக்கூடியதாக இருக்கும். எதுவரை என்றால் சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ்ல சூரத்துல் பக்ராவும் சூரத்துல் நிசாவும் இரண்டும் என்ன, சூரத் ஆல் இம்ரானும் இரண்டும் என்ன, இவர்கள் அல்லாஹு தஆலாவிடம் முறையிட்டு கொண்டே இருப்பார்கள். துஹாஜான் என்று வரும் பொழுது எப்படி ஒரு வாதம் வைக்கக்கூடிய முறை, அல்லாஹு தஆலாவிடம் அல்லாஹு தஆலா நீ இவரிடம் பொருந்தி கொள்ளாத வரை நாங்கள் பொருந்தி கொள்ள மாட்டோம் என்று சொல்லும் பொழுது அல்லாஹு தஆலா தன்னுடைய வார்த்தைக்காக அவன் என்ன செய்வான்? அவன் பொருந்தி கொள்வான். ஏனென்றால் சூரத்துல் பக்ராவாக இருக்கட்டும், சூரத்துல் ஆல் இம்ரானாக இருக்கட்டும், இது என்ன? அல்லாஹுடைய வார்த்தைகள், கலாமுல்லாஹ். இப்போ இதுவும் நாம அறிந்து கொள்ள வேண்டும். இந்த ஹதீஸின் மூலமாக இன்னொரு விஷயம் நாம் அறிந்து கொள்கின்றோம். குர்ஆன், இப்பொழுது இருக்கக்கூடிய குர்ஆன் எப்படி ஒரு அத்தியாயத்திற்கு பிறகு அடுத்த அத்தியாயம் என்று வருகின்றதோ அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே அமைக்கப்பட்டது. அதற்கு பின்னால் அதை அமைத்தது என்று சிலர் வார்த்தைகளை, அல்லது குறிப்பாக ஓரியன்டலிஸ்டாக இருக்கக்கூடியவர்கள், முஸ்தஷ்ரிகீன்களுடைய மேற்கத்தியவாதிகளுடைய சில ஆதாரத்தையோ சில ஆராய்ச்சியை கொண்டு என்ன செய்யறாங்க? இந்த குர்ஆன் 100 வருடத்திற்கு பிறகுதான் இது தொகுக்கப்பட்ட நிலைதான். அப்போ இப்படி இருக்கும் பொழுது நவுது பில்லா சஹாபாக்கள் என்னெல்லாம் செஞ்சிருப்பாங்க யோசிச்சு பாருங்க. எங்க வரைக்கும் செல்கின்றது? சஹாபாக்கள் இதை முன்ன பின்ன மாத்திருக்கலாம், அல்லது இதனுடைய தரத்தீப், இதனுடைய ஒரு வசனத்துக்கு பிறகு இன்னொரு வசனமும், ஒரு அத்தியாயத்துக்கு பிறகு இன்னொரு அத்தியாயம் என்று வருவது என்பது இதுக்கெல்லாம் ஆதாரம் இல்லை என்று சிலர் என்ன செய்யறாங்க? வாதாடக்கூடிய நிலையை நாம் பார்க்கிறோம். ஆனால் சுப்ஹானல்லாஹ், இந்த ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சூரத்துல் பக்ராவும் அதற்கு பிறகு சூரத்து ஆல இம்ரானும் துஹாஜானி. அப்போ சூரத்துல் பக்ராவுக்கு பிறகு சூரத்துல் ஆல இம்ரான் தான் வருகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே இது இருந்திருக்கின்றது. ஆக சுப்ஹானல்லாஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் எப்படி குர்ஆன் இறங்கியதோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய சஹாபாக்களுக்கு, காத்திபீன வஹீகளுக்கு எந்தெந்த வசனத்தை எங்கு எழுதணும், எதற்கு பின்னால் எழுதணும், எதற்கு முன்னால் எழுதணும், எந்த அத்தியாயத்திற்கு பின்னால் வைக்க வேண்டும், முன்னால் என்று அனைத்து வரிசையாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிவிட்டு தான் அவர்கள் சென்றார். இது என்ன? தன்னுடைய தனிப்பட்ட கருத்தின் கொண்டு இவங்கள் மாற்றவில்லை அல்லது இதை செய்யவில்லை. நவுது பில்லாஹ் மின் தாலிக். அப்படி செய்யக்கூடிய அல்லது எப்படி கொள்கை வைக்கக்கூடியவர் அல்லாஹை அஞ்சிக் கொள்ள வேண்டும். சஹாபாக்கள் இந்த மார்க்கத்தை நம்மிடம் கொண்டு வரவில்லை என்றால், இந்த மார்க்கம் முன்னால் இருந்த மற்ற மதங்கள், அது யூத மதமாக இருக்கட்டும், கிறிஸ்தவ மதமாக இருக்கட்டும், மாற்றப்பட்டதோ அல்லது மறைக்கப்பட்டதோ என்ற விஷயங்கள் ஏற்பட்டிருக்கும். ஆனால் அவர்கள் அமானிதமான முறையில் இந்த மார்க்கத்தை நம்மிடம் கொண்டு வந்திருக்கின்றார்கள், ஒப்படைத்திருக்கின்றார்கள் என்றால் அவர்களை கண்ணியப்படுத்துவது என்பது ஒரு முஃமினுடைய கட்டாய கடமையாக இருக்கின்றது. அவர்களை பற்றி தவறாகவோ அல்லது விமர்சனம் செய்யக்கூடியவுடன் அவன் அப்படிப்பட்ட விஷயங்கள் செய்யக்கூடியவனை நாம எச்சரிக்கை செய்ய வேண்டும். அல்லாஹை நீ அஞ்சிக் கொள்பா. அல்லாஹுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட சஹாபாக்களை பற்றி பேசக்கூடிய விஷயத்துல நீ அஞ்சிக்கொள். அல்லாஹ்வே அவருடைய சிறு குறு தவறுகளை மன்னித்து அவர்களை பொருந்தி கொண்டான் என்று சொல்லும், நீ உனக்கு யார் அந்த அருகதை கொடுத்தாங்க அவர்களுடைய விஷயத்துல பேசுவதற்காக? ஆக அவர்கள் முழுமையாக அமானிதத்துடன் சேர்த்தார்கள். இதை நாம் நினைவு கொள்ள வேண்டும். இப்போ இந்த அமர்வில் நாம் பார்த்த விஷயங்கள் நித்துக்குரிய அல்லாஹ் அடியார்களே, குர்ஆன் ஓதக்கூடியவர்கள், அதன் பிரகாரம் அமல்படுத்தக்கூடியவர்கள் என்றால் அதில் குர்ஆனில் இருக்கக்கூடிய அனைத்து செய்திகளும் உண்மையானது,
நடந்த எல்லா நிகழ்வுகளும் அது சத்தியமானது, பிறகு நடக்கக்கூடிய நிகழ்வுகள் கியாமத்துடைய அடையாளங்கள் மற்ற விஷயங்கள் சொல்லப்பட்டது உண்மையானது, அதில் இருக்கக்கூடிய சட்டம் மனிதனுக்கு தோதுவானது, மனிதன் அதை செய்ய முடியும். அல்லாஹு தஆலா ஒரு மனிதனுடைய சக்திக்கு அப்பாற்பட்டு அவன் கட்டளையை கொடுக்க மாட்டான். அப்படி இருக்கும் பொழுது அதை நம்மால் செய்ய முடியும். இதை செய்தால்தான் நமக்கு இன்மை மற்றும் மறுமையுடைய வெற்றி இருக்கின்றது நினைத்து நாம குர்ஆனை ஓதுவதிலும் சரி, அதை புரிந்து கொள்வதற்காக நாம வாய்ப்பை தேடி படித்துக் கொள்ள வேண்டும். நான் கல்வி கற்கக்கூடிய விஷயத்துல அல்ஹம்துலில்லாஹ் எங்கேயுமே நமக்கு என்ன வயசு வரம்பு கிடையாது. அதே இந்த உலக கல்வியில நமக்கு இங்கிலீஷுடைய இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக கொஞ்சம் ஒரு கோர்ஸ் முடிச்சுட்டு வாங்க, டொஃபல்ஸு எல்டாஸு அல்லது வேற ஏதாவது ஒரு கோர்ஸ் முடிச்சுட்டு வாங்க என்று சொன்னா நம்ம என்ன செய்யறோம்? பறந்து போய் செஞ்சுட்டு வரோமா இல்லையா? பிரிட்டிஷ் கவுன்சில்ல அல்லது பிரெஞ்சு லாங்குவேஜ் கற்றுக்கொண்டு வாங்க, உங்களுக்கு சம்பளம் கொஞ்சம் ஹைக் பண்ணி கொடுப்போம் என்றாலும் உடனே போறோம். அது எவ்வளவு ஆனாலும் சரி. அல்லாஹ் அக்பர். அல்லாஹு தஆலா நமக்கு இன்று இந்த குர்ஆனை கொடுத்திருக்கின்றார் என்றால் இதை படிப்பது, இதை புரிந்து கொள்வது நம் மீது கடமை. நமக்கு அரபி தெரியாவிட்டாலும் அரபியுடைய மொழியை கற்றுக்கொண்டு அதில் இருக்கக்கூடிய விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக அந்த அடிப்படையில் அல்ஹம்துலில்லாஹ் நம்முடைய பள்ளியில நாள்தோறும் ஃபஜருக்கு பிறகு ஒவ்வொரு அமர்வும் நடக்குது. ஏன் சுப்ஹானல்லாஹ், புதன்கிழமையிலிருந்து நம்முடைய நேரம் இருந்தது, செவ்வாயில ஆரம்பிக்கப்பட்டது துருசுல் லுகா, அரபி மொழி இங்க கற்றுக் கொடுக்கப்படுது எல்லாருக்கும். பாமரமாக்க மக்கள் யாரெல்லாம் கல்வியை தேடி வருகின்றார்களோ ஒரு 15 நிமிஷம் தான், ஒரு 15 நிமிடம் ஹாஃபிஸ் மற்றும் ஆலிமா இருக்கக்கூடிய நம்முடைய இமாம் அவர்களுடைய மேற்பார்வையில் நடக்கும். அதே போல அடுத்த 2வது நாள் 3வது ஒவ்வொரு நாளும் தஜ்வீது குர்ஆனை ஓதக்கூடிய, எப்படி உச்சரிக்க வேண்டும், எப்படி எதை ஓத வேண்டும் என்று அந்த முறையை சிறிய சூறாக்களுக்கு கற்றுக் கொடுத்து தராங்க. துஆ ஒரு நாள் துஆ மரணம் செய்யக்கூடிய ஹிஸ்னுல் முஸ்லிமில் அரண் என்று சொல்லக்கூடிய துஆ மரணம் செய்யக்கூடிய விஷயம். ஒரு நாள் ரஹீக்குல் மக்தூம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சீரத்தை அல்ஹம்துலில்லாஹ் நாம உட்கார்ந்து 2 அறிஞர்களுக்கு மத்தியில அங்கு அந்த ஒவ்வொருவரும் ஓதுகின்றார்கள். அதுல அவர்களுடைய விளக்கமாக இருக்கக்கூடிய விஷயம் சுருக்கமாக அறிஞர். இப்படி என்று மாஷா அல்லாஹ் ஞாயிற்றுக்கிழமை வரை நம்முடைய பள்ளியில் இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட வாய்ப்பை நாம் பயன்படுத்தி கொண்டால்தான் அன்புக்குரியவர்களே நமக்கு ஹைர். இல்லை என்றால் மறுமை நாளில் நமக்கு நம்முடைய மஹல்லால இது மாதிரி ஒரு ஏற்பாடு இருந்தும் நாம பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்றால் அல்லாஹு தாலாவிடம் அல்லாஹ் பாதுகாக்க குற்றவாளியாகவும் இருக்கப்பட போகலாம். அல்லாஹ் அந்த விஷயத்தில் நம்ம அஞ்சிக் கொள்ள வேண்டும். ஆக இந்த விஷயத்தை நினைவு கொண்டு குர்ஆனுடைய விஷயங்களை நாம கண்ணியப்படுத்த வேண்டும். குர்ஆனை ஓதுவதிலும் சரி, அதை புரிந்து கொள்ளக்கூடிய விஷயத்தில் நம்முடைய உழைப்பை நாம கொண்டு வர வேண்டும். இதற்கு வயது வரம்பு என்று கிடையாது. அல்ஹம்துலில்லாஹ் எல்லாரும் எல்லா வயசுல படித்து கொண்டுதான் இருக்காங்க. வெட்கப்பட்டோம்னா அப்படியே போயிடுவோம். மறுமை நாள்ல அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நஷ்டவாளி என்பது அந்த மனிதன் தான் இருப்பான். அவருடைய உற்றாரோ உறவினரோ குழந்தையோ யாரும் அந்த நஷ்டத்தை சுமக்கக்கூடியவர்கள் கிடையாது. ஆக அந்த விஷயத்தை நினைவு கொண்டு நாம மார்க்கத்துடைய விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கும் குர்ஆனை அழகிய முறையில் படித்து அதனுடைய அர்த்தத்தை புரியக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கிடுவானாக, அதன் பிரகாரம் அமல்படுத்தக்கூடியவர்களாக ஆக்கிடுவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.